ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம மோகன்லால், மீனா இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திருஷ்யம் 3 ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். இந்த படத்தோட மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். திருஷ்யம் 1 and 2 பார்க்காதவங்களுக்கு ஒரு குட்டி ரீகேப். பார்ட் 1ல தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்க ஜார்ஜ் குட்டியோட குடும்பத்துல அவருடைய பெரிய பொண்ணான அஞ்சு கிட்ட வருண்ன்ற பையன் தப்பா நடந்துக்க பாக்குறான். அப்போ தற்செயலா அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அஞ்சு மூலம் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த வருணை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, வருண் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன் கிடையாது. ஐஜி கீதா பிரபாகரனோட பையன். ஒரு போலீஸோட பையனை கொன்னதுக்கு அப்புறம் ஜார்ஜ் குட்டியோட குடும்பம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, பொண்ணை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக ஜார்ஜ் குட்டி என்னென்ன பண்றாரு, இதுதான் விஷயம் ஒன்னோட கதையா இருந்துச்சு. பார்ட் 2ல திரும்ப இவரோட கேஸ் ஓபன் பண்ணப்பட்டு ஜார்ஜ் குட்டி வருணோட பாடி கிடைக்காத வரைக்கும் தான் இவங்களுடைய ஃபேமிலிக்கு சேஃப்ன்றதுனால அந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல புதைச்சு வச்சிருந்திருப்பாரு. ஆனா இவர் புதைச்சதை அந்த ஊரை சேர்ந்த ஜோஷன் ஒருத்தர் பார்த்திருப்பாரு. அவர் எவிடன்ஸா வச்சு இந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்றாங்க. இவ்வளவு தைரியமா வெளியில சுத்திட்டு இருக்கான் ஒரு சாதாரண ஆள், கொலை பண்ணிட்டு போலீஸ் கண்ட மண்ணை தூவிட்டு இவ்வளவு தைரியமா வெளியில சுத்திட்டு இருக்கான். இது பிடிக்காத போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கீதா பிரபாகரனும் எப்படியாச்சு ஜார்ஜ் குட்டியை ஜெயில பிடிச்சு போட்டணுன்றதுக்காக இந்த கேஸை ரீஓபன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் புதைக்கிறதுக்கு முன்னாடி வருணை இங்க புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் மூவ் பண்ணாங்க. அங்கேயுமே ஃபியூச்சர்ல இப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கு முன்னாடியே கணிச்ச ஹீரோ என்ன பண்ணா நம்ம குடும்பத்தை காப்பாத்தலான்னு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஸ்கெட்ச் போட்டு இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிருப்பாரு. படத்தோட கடைசியில வருணுடைய அப்பா அம்மா கிட்ட வருணுடைய அஸ்தியை கொடுத்து இதுக்கு மேல என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. வருணுடைய எலும்பு ரெசிடியூஸ்னு எல்லாத்துலயும் ஆசிட ஊத்தி இந்த கேஸ்ல எந்த ஒரு தடயமும் இல்லாத அளவுக்கு ஜார்ஜ் குட்டி இந்த கேஸை ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாரு. இதுக்கு மேல இந்த கேஸ்ல என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா, இப்போ பார்ட் 3ல எப்படி இந்த குடும்பம் கொலையும் பண்ணிட்டு இப்ப ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்காங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜார்ஜ் குட்டி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்காரு. அதுல இவருக்கு நிறைய எதிரிகளும் உண்டாகி இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப ஜார்ஜ் குட்டியையும் அவர் ஃபேமிலியும் பழி தீர்க்க நினைக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி ஜார்ஜ் குட்டியை மாட்டி விட பாக்குறாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். முழு கதை விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மிஸ் மூவி டாக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல கரெக்டா பார்ட் 2 முடிஞ்சு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஜார்ஜ் குட்டியோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. பார்ட் 2லே ஜார்ஜ் குட்டி ஒரு தேட்டரை கட்டியிருப்பாரு. இப்போ இவருடைய ப்ரொடக்ஷன்லேயே அந்த தேட்டர்ல இந்த வருண் கேஸ் இன்சிடென்ட்டையே படமா இயக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த படம் இப்போ பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த படத்தோட பேச்சு தான். ஸோ இப்படி ஒரு செலிப்ரேஷனோட தான் இந்த படம் ஓப்பன் ஆகுது. இவரோட படம் வெற்றி அடைஞ்ச அந்த சந்தோஷத்துல ஹீரோ ஃபேமிலியோட தேட்டர் விட்டு வெளில வராரு. ஹீரோ நோக்கி ஒரு பிரஸ் லேடி வராங்க. அவங்க இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். சார், எனக்கு ஒரு சந்தேகம், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்க ஃபேமிலியில நடந்த இன்சிடென்ட் தான் நீங்க படமா பண்ணிருக்கீங்க. இந்த வருண் கேஸ்ல கோர்ட்டு உங்களை நிரபராதின்னு விடுவிச்சுட்டாங்க. ஆனா நீங்க எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்க இந்த படத்துல வேற விதமா சொல்லியிருக்கீங்களே, அதோட நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியா கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப சிம்பிளா, எங்க குடும்பம் பண்ணாத தப்புக்கு போலீஸ் எங்களை ஃப்ரேம் பண்ணி எங்களை குற்றவாளியை முயற்சி பண்ணாங்க. என்னதான் அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அது ஒரு கிளீஷே. ஸோ கதையில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி நான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். படமும் நல்லா தான் போயிட்டுருக்கு, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப கூலாக சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட கிளம்பிடுறாரு. இந்த ஆள் சரியான ஆளாக இருப்பார் போல. ஒரு கொலையும் பண்ணிட்டு போலீஸ் கண்ணில் இத்தனை வருஷமா மண்ணியும் தூவிட்டு அதை ஒரு படமாக வேற எடுத்து அதுலேயும் காசு பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ப்ரெஸ் லேடி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிவி சேனலுக்கு போயிட்டு நம்ம தொடர்ந்து அந்த கேஸை ஃபாலோ பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு சின்ன பிரேக் த்ரூ கிடைச்சாலும் ஸோ நாங்கள் ஜார்ஜ் குட்டிக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டோரியை கவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த பிரஸ் லேடி ஹீரோடைய ஃபேமிலியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய மூத்த பொண்ணான அஞ்சு மோல், அவங்க தான் இந்த வருண் கேஸில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காட்ரிஸ்டோடைய உதவினால அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வந்து இப்போ நல்லா குணமாயிட்டாங்க. ஜார்ஜ் குட்டியும் அவங்க ஒய்ஃபும் தன்னுடைய பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு புரோக்கர் எல்லாம் பார்த்து வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4-5 புரோக்கர்ஸ் அப்பப்ப வந்து வரன் காமிக்கிறது, டீடைல்ஸ் சொல்றது அப்படின்னு இருக்காங்க. அதுல ஒரு புரோக்கர் மட்டும் தான் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல வரனா காமிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜார்ஜ் குட்டி எடுத்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக அது ரொம்ப வைரல் ஆகி எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கூடயே பிஏவா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு பார்ட் 2ல மார்ச்சரியில செக்யூரிட்டியா வேலை பார்த்திருப்பாரு. இவரை வச்சுதான் நம்ம ஹீரோ லாஸ்ட் பார்ட்ல பாடியே மாத்தி இருப்பாரு. அந்த பிரச்சனையில கவர்மெண்ட் வேலை போயிட்டு இன்னைக்கு ஜார்ஜ் குட்டி கூட பிஏவா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. படம் தான் நல்லா ஹிட் ஆயிடுச்சே, நம்ம இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிஏ ஹீரோக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த படம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த படம் ஹிட்டான நியூஸ் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருக்க வருண் பிரபாகரன் அவங்க காதுக்கு போய் சேருது. எஸ், வருணை இழந்த அந்த துக்கத்துல இருந்து இன்னும் அவங்க அம்மா கீதாவால வெளியில வர முடியல. அவங்க இன்னும் ரூம்குள்ளவே அந்த டிப்ரெஷன்லேயே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டான பிரபாகரனுக்கு தன் ஒய்ஃப் இந்த நிலைமையில இருக்கிறத பார்க்க பிடிக்காம ப்ளீஸ் இந்த நியூஸ்லாம் பார்க்காத அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னமும் அவங்களுக்கு பையனை இழந்த சோகம், அதை தாண்டி நம்ம பையனை கொன்ன குடும்பம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்கன்ற காழ்ப்புணர்ச்சி
ஜார்ஜ் குட்டி கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை யூடியூப்ல யாரோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சோ இந்த பைரசி மேட்டர் தடுக்கிறதுக்காக அடுத்த சீன்லயே ஜார்ஜ் குட்டி ஐஜி ஆபீஸ் போறாரு. அங்க வச்சுதான் ஜார்ஜ் குட்டி இந்த வருண் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க ஒரு பழைய போலீஸை சந்திக்கிறாரு. ஆக்சுவலா அவர் இப்ப டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இப்ப வீட்டுல தான் இருக்காராம். ஆக்சுவலா அவர் ரொம்ப நல்ல போலீஸ், ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஆக்சுவலா நீங்க செஞ்சதுதான் கரெக்ட், நீங்க உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அதை கேட்டுட்டு இருக்க நம்ம ஜார்ஜ் குட்டியா எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியா இருக்காரு. ஏன்னா வருண் கேஸ் பத்தின அவருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியில வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் ரொம்ப சைலண்டாவே இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கன்ற மாதிரி ஜார்ஜ் குட்டிகிட்ட பேசிட்டு நம்பர் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஜார்ஜ் குட்டி ஐஜி ஆபீஸ் உள்ள போயிட்டு அவர் பாட சம்பந்தமான கேஸை கொடுத்துட்டு வெளில வரும்போது உயரதிகாரியில இருந்து எல்லா போலீஸ்க்கும் ஜார்ஜ் குட்டி மேல ஒரு கோவம். எப்படி இவன் கொலை பண்ணிட்டு நம்ம கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு இப்போ நிம்மதியா வெளியில சுத்திட்டு இருக்கானேன்னு எல்லா போலீஸ்க்கும் ஜார்ஜ் குட்டி மேல ஒரு கண்ணு. இன்னொரு பக்கம் தீவிரமா வரன் பாக்குறதுலாம் போயிட்டு இருக்க கடைசியா இவங்க ஒரு பையனை சூஸ் பண்ணி இந்த பையனையே பேசி முடிச்சிடலான்னு கல்யாணம் வரைக்கும் போகுது பேச்சு. ஆனா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில ஜார்ஜ் குட்டியோட குடும்பம் கொலை கேஸ்ல மாட்டியிருக்காங்க, இந்த பொண்ணும் மனநல பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க பேக் அடிச்சிடுறாங்க. யாரோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. அப்போதான் ஜார்ஜ் குட்டிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இன்னும் இந்த வருண் கேஸ் முடியல. ஜார்ஜ் குட்டியை பார்க்கறதுக்காக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. இவங்க யாருன்னா கட்டி முடிக்காத போலீஸ் ஸ்டேஷன்ல ஜார்ஜ் குட்டி வருணோடைய பாடியை புதைக்கிறப்ப ஜோஷ் அப்படின்ற அந்த ஊரை சேர்ந்த ஒரு திருட்டு பையன் பார்த்துப்பான். இன்னும் சொல்ல போனா அந்த ஜோஷோ வச்சுதான் பார்ட் 2ல இந்த கேஸையே ரீஓபன் பண்ணியிருப்பாங்க. ஜார்ஜ் குட்டிக்கு எதிராக கோர்ட்ல பார்ட் 2ல சாட்சி சொன்ன இவன் தான். அவனும் அவன் ஒய்ஃபும் தான் இப்ப ஜார்ஜை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, அந்த கேஸ்ல உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையே நிம்மதியா இல்லை, நாங்கள் எது செஞ்சாலும் அது எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையல. சர்ச்சில் போய் கேட்டால் உங்கள் குடும்பத்துக்கு எதிரான நாங்கள் போட்ட கேஸ், அதனால உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், இதனால தான் எங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வந்துட்டு இருக்குன்னு ஃபாதர் சொன்னார், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஜோஷு ஜார்ஜ் குட்டியை பார்த்து கேட்க, இல்லை நான் உங்களுக்கு நன்றி தான் இல்லை அப்படி இல்லை, நீங்கள் எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அன்றைக்கி என்ன பார்த்தீங்களோ அதை தான் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால தான் இந்த கேஸை போலீஸ்காரங்க திரும்ப ஓப்பன் பண்ணி விசாரித்து எங்களுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு தீர்ப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், ஸோ நீங்கள் எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஜார்ஜ் குட்டி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பண உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு ஜார்ஜ் குட்டி அவருக்கு எதிராக சாட்சி சொன்னவங்களுக்கும் நல்லது தான் பண்ணுறாரு. இப்படி ஜோஷுவும் அவங்க ஒய்ஃபும் ஹீரோவை மீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா ஸ்ட்ரேயான இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரேயா யாருன்னா பார்ட் 2ல வருணோடைய பாடிக்கு பதில் வேற ஒரு பாடியை அந்த இடத்துல வைக்கிறதுக்காக சுடுகாட்டிலேருந்து வேற ஒரு ஸ்கெலிட்டனை எடுத்து கொடுத்த பாத்ரோஸ்ன்ற வேட்டியானோட பொண்ணு. ஸோ தனக்கு ஹெல்ப் பண்ண பாத்ரோஸோடைய பொண்ணுக்கு படிப்பு செலவு, வீடு கட்டி கொடுக்குறதுன்னு அத்தனை செலவையும் நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிறாரு. ஏன்னா இந்த கேஸ்லேருந்து ஹீரோ வெளில வர்றதுக்கு முக்கிய காரணமே அந்த பாத்ரோஸ்ன்றவர் தான். ஆனால் அவர் இப்போ உடம்பு முடியாதனால வேலைக்குலாம் போகாமல் வீட்டோட இருக்காரு. அவருடைய பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அதை சொல்லிட்டு போதான் அவங்க வந்திருப்பாங்க. உங்களால தான் நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம், நீங்கள் தான் எங்களுக்கு வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஸ்ரேயா சொல்ல, உங்கள் அப்பா எனக்கு பண்ண உதவிக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் குட்டி ஸ்ரேயாவை வாழ்த்தி அனுப்புகிறாரு. ஜார்ஜ் குட்டி அண்ட் குடும்பம் அவங்க இந்த வருண் கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஹீரோ பார்த்து நல்லது பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் ஒரு பக்கம் இப்படி அவர் நல்லது பண்ணாலும் இன்னொரு பக்கம் அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு சில பேர் இருக்காங்க. ஹீரோவை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தான் பொண்ணுக்கு அமைஞ்சிட்டு இருக்க நல்ல வரனெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி களைச்சி விட்டுறாரு, கெடுத்து விட்றாரு. அது யாருன்னு தெரியல, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஐஜி ஆஃபீஸ்ல ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பார்த்து வரல, அவர்கிட்ட லாஸ்ட் டைம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன நம்பர் எடுத்து கொடுத்து இது யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் ஒரு பெரிய ஷாக், அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ கூடவே பிஏவா வேலை செய்யறவர் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி கல்யாணத்தை கெடுத்து விட்டுருப்பாரு. கவர்மெண்ட்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டை மேனிபுலேட் பண்ணி பாடியை மாத்தி இப்ப கவர்மெண்ட் வேலையும் போய் அந்த மனநலச்சல்ல அவர் தற்கொலைக்கு ட்ரை பண்ணி அதை பார்த்த பயத்துல என் பொண்ணு பேச்சே இழந்து நிக்கிறா. நீ உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கும் நீ அந்த கேஸ்ல இருந்து வெளில வரதுக்காக என் ஹஸ்பண்ட பகற்காய யூஸ் பண்ணிக்கிட்ட, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவரை பிஏவா வேற உங்க கூடவே வச்சிருக்க, உன்ன பழிவாங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிஏவோட வைஃபும் பிஏவும் ஹீரோ பார்த்து சொல்ல அந்த இடத்துல ஒண்ணுமே பேச முடியாம அமைதியா நிக்கிறாரு ஹீரோ. அவருக்கு மனசுல குற்ற உணர்ச்சி, நம்மளாலதான் ஒரு குடும்பம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. ஹீரோ அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்து மன உளைச்சல்ல அவங்க வைஃப் கிட்ட நான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணேன், எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போலான்னு யோசிச்சேன், அந்த குற்ற உணர்ச்சி என்னை போட்டு கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. இவ்வளவு நாள் வரைக்கும் வெளிநாட்டு மாப்பிளையே வேணாம் அப்படின்னு ஜார்ஜ் குட்டி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ இவர் குடும்பத்தை சுத்தி நடக்கிற சதியெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமா எப்படியாச்சும் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், பொண்ணு வெளிநாட்டுக்கு போனா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு வெளிநாட்டு மாப்பிளையை பார்க்கறதுக்கு ஓகே பண்ணிடுறாரு. இதை கேட்டு ஜார்ஜ் குட்டியோட ஒய்ஃப்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா அந்த புரோக்கருங்க எடுத்து வந்த மாப்பிள்ளையில நிறைய வெளிநாட்டு மாப்பிள்ளைங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நல்ல மாப்பிள்ளையா காமிச்சாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா வெளிநாட்டு மாப்பிள்ளையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட் 1ல இந்த வருண் கேஸ்ல பாதிக்கப்பட்ட போலீஸ் ஆஃபீஸரான சகாதேவன் அவன் தான் ஹீரோ பழிவாங்க நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏன் ஹீரோடைய தோட்டத்தில் பழம் தோன்றான்றத
போக போக பார்க்கலாம். அண்ட் இவனுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க வேலை பார்த்துருக்காங்க. அது வேற யாரும் இல்லைங்க, படத்தோட ஸ்டார்டிங்கில் ப்ரெஸ் லேடியா ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க தான். அந்த ப்ரெஸ் லேடி வேற யாரும் இல்லைங்க, ஹீரோவால் பாதிக்கப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் சகாயத்தோட ஒரே பொண்ணு. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இவ்வளவும். நம்ம குடும்பத்தை யாரோ ஒருத்தர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான், நம்மளை மறுபடியும் சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்காக ஸ்கெட்செல்லாம் போடுறான் அப்படின்றத முன்னாடியே சுதாரிச்ச ஜார்ஜ் குட்டி அது யாருன்னு கண்டுபிடிக்க அவனுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு போனா அது இந்த சகாதேவனும் அவங்க பொண்ணு அந்த ப்ரெஸ் லேடியும் தான். இதை தெரிஞ்சதும் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த சகாதேவன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சது எல்லாமே நீங்களும் உங்களுக்கு தேடிக்கிட்டு தான், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நீ என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நினச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டேன். அதுக்கு அவரும் அவர் பொண்ணும், இதுக்கெல்லாம் பயப்பட ஆள நாங்கள், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ, டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலையை எழுந்து இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தான், இன்னும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவர் கோமா பேசுகிறாரு. ஸோ இவரெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் நம்ம பொண்ணுக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி ஃபாரின் காமிச்சு வச்சிடணும் அப்படின்னு ஸோ தீவிரமாக மாப்பிள்ளை பார்க்குறாரு. ஸோ பொண்ணோடைய கல்யாணத்தை அவசரமான நேரத்தில் ரொம்ப தீவிரம் காமிக்கிறாரு. அப்போ தான் எங்களுக்கு துபாயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வரன் அமைஞ்சிருக்கு. பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், குடும்பமும் நல்லா இருக்குது. ஸோ சீக்கிரமாக நம்ம பொண்ணுக்கு இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ சீக்கிரமாக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா பொண்ணும் சந்தோஷமாக இருப்பா, ஃபாரினில் போயிட்டு சேஃபாக செட்டில் ஆகிடுவான்றதுக்காக சீக்கிரமாக கல்யாண வேலையெல்லாம் பார்க்குறாரு. இந்த கல்யாணத்தை தடுக்கணும், ஜார்ஜ் குட்டியும் அவங்க பொண்ணையும் பழி வாங்கணுன்றதுக்காக இந்த சகாதேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு எல்லாத்தையும் மிரட்டி வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களே ஸ்ட்ரேயா, அவங்களுடைய அப்பா பாத்ரோஸ், அவங்களையும் போய் பார்த்து கழுத்தை பிடிச்சி மிரட்டி அவங்கக்கிட்டேயும் அன்றைக்கி இவர் தான் பாடியை மாற்றினாருன்றதுக்கான வாக்குமூலத்தெலாம் வாங்கி ஹீரோக்கு எதிராக எவிடன்ஸ் சேர்க்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் லேடி, நெக்ஸ்ட்டு பாத்ரோஸ் ஃபேமிலி. ஸோ 2 பேருமே ஜார்ஜ் குட்டிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. 2 பேர்கிட்டையுமே போயிட்டு மிரட்டி ஜார்ஜ் குட்டிக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிடுறாரு. இதை அவங்க ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்ல, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நீங்கள் முதல்ல போயிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஜார்ஜ் குட்டி சொல்ல, ஸ்ட்ரெயா போயிட்டு ஐஜி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அங்கே ஐஜியாக இருக்கவர் தாமஸ். அவர் பார்ட் 2ல் வருணுடைய அம்மா கீதா பிரபாகரனுக்காக இந்த கேஸை எப்படியாச்சும் ரீஓப்பன் பண்ணி ஜார்ஜ் குட்டி எப்படியாச்சும் ஜெயிலில் தள்ளிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரால் முடிஞ்சிருக்காது, அவர் தோல்வி அடைஞ்சிருப்பாரு. தாமஸ்க்கு நல்லாவே தெரியும் ஹீரோ அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவாருன்னு. முடிஞ்சு போன கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்காக ஏன் இந்த சகாதேவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், ஆல்ரெடி அவன் சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பொண்ணை போய் மிரட்டியிருக்கான் அப்படின்னு இவர் சகாதேவனை வர வச்சு, இதையும் பண்ணுறதுலாம் தப்பு, கேஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை முறை தோணுனாலும் வருணோடி பாடி கிடைக்காத வரைக்கும் நம்மளால இந்த கேஸில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஐஜி ஆஃபீஸர் எவ்வளோ எடுத்து சொல்கிறாரு. அப்போ தான் அந்த சகாதேவன் இதுக்கு பின்னாடி நான் மட்டும் இல்லை அப்படின்னு இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாரு. அங்கே ஒருத்தர் வர்றாரு, அது வேற யாரும் இல்லை, ஃபாரினில் இருக்க கீதாவுடைய ஹஸ்பண்ட், அதாவது வருணுடைய அப்பா பிரபாகரன். அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக பார்ட் 1லையும் 2லையும் அவர் ரொம்ப சைலண்டான காமான கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. தன் மகனை இந்த சோகம், அது மட்டும் இல்லாமல் அதனால தன் மனைவி பாதிக்கப்பட்டதுன்னு இதெல்லாத்தையும் பார்த்து அவரால் எதுவுமே ஏற்றுக்கவே முடியல. எப்படியாச்சும் இந்த ஜார்ஜ் குட்டிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பழிவாங்கிற நோக்கத்தில் அவர் இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தோடைய முக்கிய வில்லனே இவர் தான். ஸோ இவர் சொல்லி தான் சகாதேவனும் அவர் பொண்ணும் ஹீரோ மறுபடியும் ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் பையனையும் இழந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறத இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ எப்படியாச்சும் ஜார்ஜ் குட்டியை பழி வாங்கி திருணும்னு இப்படிலாம் பண்ணுறாரு. இதெல்லாம் சொல்லி இதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஐஜி தாமஸ் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு இந்த தாமஸ், சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான், ஆனால் இந்த கேஸில் வருணோடி பாடி கிடைக்காத வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட இன்னொரு உண்மையும் சொல்கிறேன், வருணோடி பாடி கிடைக்க போவதே இல்லை. ஏன்னா காரணம் என்னென்னா, என்னதான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து ஜார்ஜ் குட்டியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் திடீர்னு ஒரு நாள் ஜார்ஜ் குட்டி 35 லிட்டர் ஆசிட் வாங்கியிருக்கான். அவன்கிட்ட 4 ஏக்கர் ரப்பர் தோட்டம் இருக்குது. மாதத்துக்கு மொத்தமாகவே ஒரு 4 லிட்டர் ஆசிட் தான் தேவைப்படும். ஆனால் அவன் ஏன் திடீர்னு 35 லிட்டர் வாங்கணும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. எஸ், வருணோடி பாடி கிடைக்கிறதுக்காக தான் அவன் இவ்வளோ ஆசிட் வாங்கியிருக்கான். ஸோ கடைசி வரைக்கும் வருணோடி பாடியும் கிடைக்காது, நம்மளால ஜார்ஜ் குட்டிக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ இதை கைவிட்டுருங்க, அதுதான் அவங்க எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி தாமஸ் சொல்கிறாரு. எவ்வளோதான் தாமஸ் எடுத்து சொன்னாலும் பிரபாகரன் அதை கேட்குற மாதிரி இல்லை. உங்களால் முடியாதுன்னா விட்டுருங்க, எங்ககிட்ட வேற ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திப்போம், அதுக்கு அவங்க பொண்ணோடைய கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பிரபாகரன் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண ஜார்ஜ் குட்டியோ எப்படியாச்சும் சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சேஃபாக அமுச்சு வச்சிடணும்னு நினைக்கிறாரு. சகாதேவன் இந்த பக்கம் 5 முறைக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணால அந்த பொண்ணுக்கு சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் சப்மிட் பண்ணி கோர்ட்டில் ஸ்டே வாங்கிடலாம் ட்ரை பண்ணுறான். அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் குட்டி கோர்ட்டில் லாயர் வச்சு இவங்க திரும்பவும் ஜார்ஜ் குட்டி அவங்க ஃபேமிலி சிதைக்கிறதுக்காக தான் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்கிற நல்ல காரியத்தை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னு சாதுரியமாக வாதாடி இந்த கேஸை ஒன்றுலாம் பண்ணிடுறான். 5 மொழி இப்போ க்யூர் ஆகிட்டா அவங்களுடைய நோக்கமே எங்கள் குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியத்தை தடுக்கிறதுக்காக தான் வேணும்னே இப்படி ஒரு கேஸை போடுறாங்க
ஜார்ஜ் குட்டியும் கல்யாணம் நடந்து முடியிற வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்காரு. எப்படியாச்சும் ஜார்ஜ் குட்டியும் அவங்களுடைய பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடணும், கல்யாணத்தை நிறுத்திடணுன்ட்டு சர்ச்சுக்கு வெளியிலே போலீஸ் பண்ணி நின்றுட்டே இருக்கு. ஒரு வழியா நல்லபடியா ஜார்ஜ் குட்டி அவர் நினைச்ச மாதிரி அந்த ஃபாரின் மாப்பிளைக்கும் அவர் பொண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடறாரு. கல்யாணம் நடந்த அன்னைக்கு நைட்டு அவர் மாப்பிளையும் அவங்க பொண்ணும் ஒரு ரிசார்ட்டில் தங்குறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஐடியா கொடுத்ததே அந்த மாப்பிள்ளை தான். ஸோ பொண்ணையும் மாப்பிளையும் ஜார்ஜ் குட்டி அந்த ரிசார்ட்டுக்கு அனுப்பி வைக்க பேரலாக இந்த பக்கம் படத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடும் ஜார்ஜ் குட்டி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவசர அவசரமாக அந்த கல்யாணத்தை பண்ண வச்சதே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஃபாரின்லேருந்து வந்து இறங்கின பிரபாகரன் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாரு. ஏன்னா ஜார்ஜ் குட்டிக்கே தெரியாமல் பொண்ணை ஃபாரினுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா பொண்ணு சேஃபாக இருப்பா அப்படின்ற எண்ணத்தை வர வச்சதே இந்த பிரபாகரன் தான். அவங்க வீட்டுக்கு வந்து புரோக்கர்ன்ற பேரில் வரன்லாம் காமிச்சதே இந்த பிரபாகரன் அனுப்பிச்ச ஆளு தான். இப்போ நம்ம ஹீரோ நல்லவன் நம்பி தன் பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சார்ல, அந்த மாப்பிள்ளையே பிரபாகரனுடைய ஆள் தான். ஃபாரினில் அவன் பண்ண பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகி நஷ்டமாகி இருந்தப்போ இந்த பிரபாகரன் தான் உள்ளே பூந்து அவன் பிஸ்னஸை சரி பண்ணி ஈடு கட்டி அதுக்கு பதிலாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருப்பான். ஸோ அந்த ஃபாரின் மாப்பிள்ளையே பிரபாகரனுடைய ஆள் தான். எதுக்காக இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச நைட்டே பொண்ணு ப்ரைவேட் ரிசார்ட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த ரிசார்ட்க்கு இந்த சகாதேவன் போகிறான். அதுக்கு முன்னாடி அந்த ஃபாரின் மாப்பிள்ளை ஜார்ஜ் குட்டியோட பொண்ணுக்கு மயக்க மருந்துலாம் கொடுத்து அவளை மயக்கமடைய வச்சு அந்த பொண்ணு இருக்க ரூமில் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்க சைக்காலஜிக்கல் பிரச்சனையை யூஸ் பண்ணி ஒரு கொலை நடந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறாங்க. ரத்தத்தை தெளிச்சு பிளட் ஸ்ட்ரெயின் இருக்க மாதிரியான ஒரு கத்தியை கீழே போட்டு ஒரு கொலை நடந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் பண்ணியிருக்க அந்த ஃபாரின் மாப்பிள்ளையை அங்கேருந்து தப்பிக்க வச்சுட்டு மனநல பாதிக்கப்பட்டிருக்க ஜார்ஜ் குட்டியோட பொண்ணு அவள் ஹஸ்பண்டியாக அவள் குத்தி கொண்டுட்டா, அவருடைய உடல் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு கேஸை மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு நைட் வீடியோ காலில் சகாதேவன் ஃபோன் பண்ணி, என்ன உன் பொண்ணுக்கு ஃபாரின் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா, இதுக்கப்புறம் அவள் சந்தோஷமாக இருந்துருவான்னு நினைக்கிறியா, இங்கே பார் உன் பொண்ணுடைய நிலைமையை பார் அப்படின்ற மாதிரி வீடியோ காலில் பெட்டில் மயங்கி கிடக்கிற இவருடைய பொண்ணு 5 மூலம் காமிக்கிறாரு. பயந்து ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பாரு. இவர் போகிறதுக்கும் போலீஸ் அங்கே வரதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். அங்கே போனால் பொண்ணு மயக்கத்தில் இருக்காங்க. அவசரமாக அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் போச்சு, பிரபாகரன் போட்ட ஸ்கெட்ச் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா அங்கே தான் பயங்கரமான இன்னொரு ட்விஸ்ட். அந்த ஃபாரின் மாப்பிள்ளை தப்பிக்க வச்சுட்டு அவனை இந்த ஜார்ஜ் குட்டியோட பொண்ணு தான் கொலை பண்ணிட்டா, இதே மாதிரி தான் வருணுக்கும் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணலான்னு சகாதேவன் பிளான் பண்ணியிருப்பான். அதுக்கு நடுவில் இந்த சகாதேவன் இந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபாரின் மாப்பிள்ளையை கொலை பண்ணி ஜார்ஜ் குட்டியோட தோட்டத்திலே புதைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கு தான் முன்னாடியே அந்த வாழைத்தோட்டத்தில் பழந்தோட்டி வச்சிருக்கான். இதை நம்ம ஹீரோ முன்கூட்டியே கணிச்சிருப்பாரு. இங்கேருந்து அவன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போவான்ட்டு இவர் அதுக்கு முன்னாடி அங்கே போயிருப்பாரு. அங்கே போய் சகாதேவன் கூட ஒரு பயங்கரமான ஃபைட். ஒரு வழியாக ஃபாரின் மாப்பிள்ளையை கொலை பண்ணாத அளவுக்கு தடுத்து அவரை தப்பிக்க வச்சிடறாரு. சகாதேவனை போட்டு பொலன்னு பொழந்து அவங்க குடும்பத்துக்கு எதிராக பிரபாகரன் போட்ட இந்த பிளான் எல்லாத்தையுமே வாக்குமூலமாக வாங்கி பிரபாகரனுக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிடுறாரு. இங்கே தான் நம்ம ஹீரோ இன்னொரு ட்விஸ்ட்டை ஒழிச்சு வச்சிருக்காரு. பிரபாகரன் பிளான் படி 5 மூல் அந்த ரிசார்ட்டில் அவங்களுக்கு இருக்க சைக்காலஜி ப்ராப்ளமால தான் ஹஸ்பண்டே கொண்டுட்டா அப்படின்ற மாதிரி தான் அவங்க மேலே படி போடலான்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை முறியடிக்கிற விதமாக நம்ம ஹீரோ அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க போட்ட பிளானே கொஞ்சம் மாற்றி தான் பொண்ணை இவங்க திரும்ப நெருங்கிடவே கூடாதுன்றதுக்காக அவர் பொண்ணை அவரே அடித்து காயப்படுத்தி மயக்க வச்சிருக்காரு. அப்போதான் தான் பொண்ணு முழுசாக இதுலேருந்து வெளில வருவா அப்படின்ற மாதிரி இவர் நம்பியிருக்காரு. இவ்வளோ அடியும் வெட்டுக்காயமும் வாங்கின இவர் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கண்ணு முடிச்சதும் இது எல்லாமே சகாதேவன் தான் பண்ணாருன்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஸோ ஜார்ஜ் குட்டிக்கு எதிராக வேலை பார்த்த இந்த சகாதேவனும் பிரபாகரனும் மொத்தமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் குட்டிக்கு இவங்களுக்கு எதிரான சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் அப்படி இருந்து இவர் அவரோட வக்கீலோட ஐஜி தாமஸ் போய் மீட் பண்ணி, இல்லை நான் பண்ணது தப்பு தான், வருண் கொலை கேஸில் ஆதாரத்தோட நானே போய் சரண்டர் ஆயிடுறேன், குறைஞ்சபட்ச தண்டனையா எனக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்க சொல்லுங்க, நானே எல்லாத்தையும் கோர்ட்டில் சொல்லிடுறேன், ஆனால் திரும்ப இவங்க என் பொண்ணையும் என் குடும்பத்தையும் நெருங்க கூட கூடாது, அப்படி இவங்க நெருங்கினாங்கன்னா இவங்களுக்கு எதிராக இவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதுக்கான மொத்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, அப்புறம் உங்களை கூண்டோட நான் உள்ள அனுப்பிடுவேன், ஸோ இதுக்கப்புறம் நீங்க என் குடும்பத்தையும் என் பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஐஜி பிரபாகரன் தாமஸ் 2 பேரையும் வான் பண்ணிட்டு கோர்ட்ல போய் சரண்டர் ஆக போறாரு. போறதுக்கு முன்னாடி தான் குடும்பத்தை கூட்டு நான் இந்த மாதிரி போறேன், இதோட முடிவு இப்படிதான் இருக்கும், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கொலை பண்ணிருக்கோம், அதை மறைச்சிருக்கோம், அதுக்கு இதுதான் ப்ராப்பரான எண்டிங்கா இருக்கும், நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் நீங்க எல்லாரும் தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோர்ட்ல சரண்டர் ஆக போறாரு. ஒரு பக்கம் ஐஜி தாமஸ் பிரபாகரனை கூப்பிட்டு ஒரு தடவையும் நம்ம ஜார்ஜ் குட்டியை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறோம், ஆனா அவன் நம்ம யோசிக்கிறத தாண்டி நம்ம பிளான வச்சு நம்ம முறியடிச்சிட்டு போயிடுறான், இதுக்கு மேலேயும் இந்த கேஸ் தொடர்றது நமக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் ஐஜி தாமஸ் பிரபாகரன் கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோடைய வக்கீல் இருக்காங்க. அவர் ஹீரோ பார்த்து, நீங்க நினைச்சிருந்தா கோர்ட்ல சரண்டர் ஆகாம கூட உங்ககிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு எதிராக நீங்க திருப்பி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லக்கூடிய பதில், எனக்கு அவங்களெல்லாம் பார்த்து பயம் இல்ல, எனக்கு என்னையே நினைச்சதான் பயம். எஸ் ஹீரோ தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரைக்கும் யோசிக்கிறாருன்றது நினைச்சு அவரே பயப்பட ஆரம்பிச்சிடறாரு. அவரே அதை ரியலைஸ் பண்றாரு. சோ ஒரு வழியா இந்த வருண் கேஸ் முடிவுக்கு வருது. அப்படியே கட் பண்ணா பிரபாகரன் அவங்க ஒய்ஃப் கிட்ட இதெல்லாம் காமிச்சு ஒரு வழியா ஜார்ஜ் குட்டிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு காமிக்கிறாரு. ஆனா அவங்க ஒய்ஃபோ ஜார்ஜ் குட்டிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, என் மகன் இறக்கிறதுக்கு காரணமா அந்த 5 மூலம் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்ட் 4க்கு ப்ராப்பரா ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுத்த இந்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.